بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எமது இந்த வளமையான வாராந்திர வகுப்பிலே நாங்கள் இன்று ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றோம். அதற்காக உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற கிதாப் அல் அர்பஊன் அந்நபவிய்யா ஹதீஸ் புத்தகம். இந்த ஹதீஸ் புத்தகத்தை பொறுத்தவரையில் மிக பிரபலமான புத்தகம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியத்தை பற்றி குறிப்பாக இந்த கிதாப் இஸ்லாத்தின் அடிப்படைகளை அதிகமாக பேசக்கூடிய ஹதீஸ்களை இந்த கிதாபில் இமாம் நவவி அவங்க தொகுத்திருக்கிறாங்க. அடுத்தது அதில் உள்ள அந்த அடிப்படைகள் நம்ம இந்த காலத்தில் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உண்மையாகவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அது மூமின்களுக்கு பயனளிக்கும். நிச்சயமாக நம்ம எல்லாரும் மூமின்கள் என்கிறதுல சந்தேகம் இல்லை. எமக்கு இது பயனளிக்கும் என்ற நோக்கத்தில் இதை ஞாபகப்படுத்துகிற விதமாக நம்ம இந்த வகுப்பை கொண்டு செல்வோம். அதுக்கு முதல்ல ஹதீஸ், இப்போ நம்ம ஹதீஸ் தானே படிக்க போகிறோம். ஹதீஸ் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்கியிருக்கோங்கிறத கொஞ்சம் ஒரு புதுப்பிச்சு கொள்வோம். அதாவது ஹதீஸுங்கிற நேரம் அதில் சொல் விளக்கம் என்னென்னா, ஹதீஸ்ண்டா சொல் விளக்கம் ரெண்டு கருத்து வரும். ஒன்று நவீனம், மொடன் என்று சொல்கிறதுக்கு ஹதீஸ் சொல்லுவோம், புதியது. அதான் மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்துன். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மார்க்கத்தில் யார் புதிதாக உண்டாக்குறாரோ, அஹ்தஸ ஹதீஸில் வரதான் அதுவும். நான் இன்றைக்கு ஜவாசத்துக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக. இப்போ அங்கே ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க, என்னென்னா ஷுஅபத் தஹ்தீஸ் அல் பயானாத். அதாவது என்னென்னா டேட்டாக்களை அப்டேட் பண்ணுற பகுதி செக்ஷன், டேட்டா அப்டேட் செக்ஷன். அப்போ அந்த அப்டேட்டுக்கு தஹ்தீஸ் பொதுவாக இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். தஹ்தீஸ்ண்டா ஃபோனில் நிறைய அப்டேட் வரும், தஹ்தீஸ். இப்போ ஹதீஸுங்கிற சொல்லிருந்து வரதான் அதுவும். இந்த சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, என்னென்னா பேச்சு, அதாவது சம்பாஷணை. இதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு சம்பவத்துக்கு ஒரு சபபின் சொல் என்னென்னா, அந்த குர்ஆன் அந்த வசனம் இறங்குறதுக்கு ஜெய்னப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த நேரம் இப்போ அந்த வலிமாவுக்கு சஹாபாக்களை கூப்பிட்றாங்க. வலிமாவை முடிச்சுட்டு எல்லோரும் போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் அங்கே வீட்டிலையே இருந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருந்துச்சு. ஏன்னா முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மற்ற வேலைகளை பார்க்கலாமே. இருந்தாலும் அவங்க அதை சொல்லிக்கொள்ளலை. பக்கமாக வீட்டை இருக்கிறவங்கள பொழிங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது தானே, பேசாமல் இருந்துட்டாங்க. இது அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறா. என்னண்டா, உங்களை விருந்துக்கு கூப்பிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்கள், முடித்த உடனே போய்த்துருங்க. வலா முஸ்தஅனிஸீன லி ஹதீஸ், உட்கார்ந்து பேசிக்கிட்டு சம்பாஷணை அளவலாவி கொண்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை அந்த சந்தர்ப்பத்தில் இறக்குறான். இப்போ அங்கேயும் அந்த பேச்சு கொண்டிருக்கிறதுக்கு என்ன சொல்கிறான்டா, அல்லாஹ் லி ஹதீஸ். ஹதீஸ்ன்னு சொன்னால் பேசுகிறது. இது அந்த ஹதீஸ்ன்ற சொல்கிற நம்ம என்ன அந்த சொல் அர்த்தமே நட்டு பார்த்துட்டோம். இப்போ ஹதீஸ்ண்டா நம்ம பாசையில் பரிபாசையில், அதாவது நம்ம இங்கே ஹதீஸ்ன்னு சொல்கிறது என்ன விளங்கியிருக்கணும் சொல்லுங்கள், நீங்கள் விளங்கினது சொல்லுங்கள். ஹதீஸன் நபவி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. ஓகே, வேறு வாழ்க்கை வழிமுறை என்றால் அதில் என்னென்ன எல்லாம் வரும்? சொல், செயல், அங்கீகாரம். பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து தான் இது. இதோடு சேர்த்து முதலாவது நீங்கள் சொன்ன மாதிரி
ஹதீஸ் நபவின்னு சொன்னால் ஹுவ குல்லுமா உதீஃப இலன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்த்து சொல்லப்படுற விடயங்கள் அனைத்துமே ஹதீஸ் தான். ஒன்று கவுல், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இப்போ படிக்க போகிறது இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிறது அவங்க சொல் மூலம் அந்த ஹதீஸ். அதே போல் ஃபிஅல் அவங்களோட செயல், உதாரணத்துக்கு தொழுகையை பற்றி காட்டி தந்திருக்கிறாங்க, வுது எப்படி செய்கிறதுன்ற காட்டி தந்தாங்க, ஹஜ் எப்படி செய்கிறதுன்ற காட்டி தந்திருக்காங்க. இப்படியான இதுகளும் ஹதீஸ். அடுத்தது என்னது அங்கீகாரம், தக்ரீர். எப்படி அங்கீகாரம் என்றால் இப்போ ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது, அந்த சம்பவத்தை ஒன்று அவங்க அதை அங்கீகரிப்பாங்க இது சரிதானு சொல்லி, அல்லது அதை மறுக்காமல் இருப்பாங்க, அதை தடுக்காமல் இது கூடாது என்று தடுக்காமல் இருந்தாங்கன்னா அது அங்கீகாரம். இதுவும் ஹதீஸ் தான். இதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னது ஹதீஸுங்கிற நேரம்? என்னது? வர்ணனை. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர்ணனை, அவங்களோட உடல் அமைப்பு, அவங்களோட முடி அமைப்பு, அவங்களோட தாடி அமைப்பு என்ற நிறைய ஹதீஸ்கள் வந்து இருக்குது. அதுவும் ஹதீஸில் தான் சேரும் பெரும்பாலான அறிஞர்கள கருத்துப்படி. இன்னொன்று என்னது? இன்னும் ஒன்று வரும். என்ன? அவங்களோட பண்பாடு ரீதியான செய்திகள், அவங்களோட பண்புகள் ரீதியான செய்திகள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குற நேரம் என்ன சொல்கிறாங்க? கான ஹுலுகுல் குர்ஆன், அவங்களோட பண்பாடு வந்து குர்ஆனாகவே இருந்தது. அடுத்தது கான அஹ்ஸனன் நாசி ஹுலுகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனிதர்களிலேயே மிகவும் பண்பாடு மிக்கவராக இருந்தார். அதே போல் அவங்களோட நடைமுறைகளை பற்றி வர அந்த செய்திகளும் ஹதீஸாகத்தான் கொள்ளப்படும். இதுதானே? அப்போ ஹதீஸ்ன்னு சொன்னால் இந்த 5 பகுதியும் அதில் வரும். அடுத்தது இதில் நம்ம பார்க்கணும், ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, வித்தியாசத்துக்கு போகிறதுக்கு முதல்ல ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் தொடர்பு என்ன? ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் உள்ள தொடர்பை சொல்லுங்க பார்ப்போம். தொடர்பு இல்லை யாருக்கும் இருக்குது. என்ன தொடர்பு? ரெண்டும் வஹி. மாஷா அல்லாஹ், ரெண்டுமே இறைவனால் இறக்கப்பட்ட செய்தி, வஹி. அதால தான் நம்ம அதை படிக்கிறோம். இங்கே என்னதுக்காக ஹதீஸை படிக்கிறோம்? இறைவனால் அனுப்பப்பட்ட செய்தி, வஹி. ரெண்டும் ஒன்று தான், ஒரே செய்தி, ரெண்டும் வஹி என்ற அடிப்படையில் ஒன்றுபடுது. எந்த இடத்துல வித்தியாசப்படுது? ஹதீஸும் குர்ஆனும் எந்த இடத்துல வித்தியாசப்படுது? அல்லாஹ் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் முக்கியமான வித்தியாசம். முதலாவது, குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதில் நாடப்படுற கருத்தும் வந்து அந்த செய்தியும் அல்லாஹ்வுடையது. குர்ஆனுங்கிற நேரம் லஃப்தன் வ மஅனன் மின் அல்லாஹ், அந்த வார்த்தைகளும் அல்லாஹ்வுடையது, அதில் கருத்தும் வந்து அதாவது அந்த வசனங்கள் மூலம் நாடப்படுற செய்தியும் வந்து யாருடையது? அல்லாஹ்வுடையது. இது குர்ஆன். ஹதீஸ் என்ற நேரம் என்னது? அல் மஅனா மின் அல்லாஹ் வல் லஃப்து மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் செய்தி அலைஹிஸ்ஸலாம், அதில் சொல்லப்படுற செய்தி வந்து அல்லாஹ்கிட்ட இருந்து வர்றது, அல்லாஹ் வஹி மூலம் அறிவிச்சு கொடுத்த செய்தி. ஆனால் அந்த வார்த்தைகள் யாருடையது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை. இப்போ ஹதீஸில் இன்னொரு பகுதி இருக்குது தானே, என்னது? ஹதீஸ் நபவி இன்னொரு பகுதி இருக்குது. என்ன ஹதீஸ்? ஹதீஸுல் குதுசி. இப்போ ஹதீஸுல் குதுசிக்கும் ஹதீஸ் நபவிக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையில் அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, அல்லாஹ் இவ்வாறு சொன்னான், இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது வந்து ஹதீஸுல் குதுசி. இப்போ இதில் அடுத்த வித்தியாசம் வந்து இது கலாமுல்லா. முதலாவது குர்ஆன் வந்து கலாமுல்லா, ஹதீஸுல் குதுசியும் ஹதீஸுல் நபவி ரெண்டுமே கலாமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை. ஆனால் ஹதீஸுல் குதுசிக்கு வந்து இது அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு வித்தியாசம், முக்கியமான விஷயம், நம்மளோட நாளாந்த வாழ்க்கையில் உள்ள வித்தியாசம், நடைமுறையில் உள்ள வித்தியாசம். என்ன சொல்லுங்கள்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு, அதாவது அதுக்கு இதையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய பாயிண்ட் என்னது? இப்போ குர்ஆனை ஓதுறது நன்மை இல்லையா? குர்ஆனை ஓதுறது நன்மை. ஒரு வார்த்தைக்கு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்றது ஹதீஸ். அலிஃப் லாம் மீம்ங்கிறது 3ம் நான் ஒரு வார்த்தையாக சொல்லவில்லை. அலிஃப்ங்கிறது ஒரு 10 நன்மை, லாம்ங்கிறது 10 நன்மை, மீம்ங்கிறது 10 நன்மை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இதே மாதிரி ஹதீஸையும் அவர் அப்படி ஓதுனா அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை இருக்குதா? இல்லை. ஹதீஸை வழங்குறது, அதை அமுல்படுத்துறது நன்மை இல்லை. ஓதுகிற விஷயத்தில் வந்து குர்ஆனுக்கு அதை ஓதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்மை இருக்குது. அதே நேரம் ஹதீஸுக்கு அந்த நன்மை இல்லை.
இன்னொரு வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். குரானை வந்து நாங்கள் தொழுகையில் ஓதணும் இல்லையா, கட்டாயம் ஓதணும். அதுக்கு பதிலாக ஹதீஸும் வந்து வஹீதானு சொல்லி வஹி ஓதலாமா? ஹதீஸுல் குதிசியாவது ஓதலாமா? முடியாது. இதுவும் ஹதீஸுக்கும் குரானுக்கும் இடையில் உள்ள அடுத்த ஒரு வித்தியாசம், அடுத்தோடு வழிபாடு. என்னது? குரான் வந்து தொழுகையில் கட்டாயம் ஓதணும், ஹதீஸுக்கு அந்த நிலை இல்லை. அடுத்தது என்ன? குரான் வந்து இந்த மனித குலம் இருக்கிற வரைக்கும் ஒரு முஅ்ஜிஸா, அற்புதம். எப்படி? இதை போல் ஒரு சூறாவை கொண்டு வாங்க அல்லது ஒரு வசனத்தை கொண்டு வாங்கன்னு சவால் விட்டு கொண்டே இருக்குது குர்ஆன். அப்படித்தானே? அந்த சவால் வந்து ஹதீஸில் இல்லை. இப்போ இதில் இந்த சாராம்சம் என்னென்னா, ரெண்டும் வஹி தான். குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி. ஆனால் அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை நம்ம இப்படி பார்த்துருக்கிறோம். இப்போ குர்ஆன் வஹீதான்னு சொல்லி குர்ஆனில் உள்ள ஆதாரங்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஞாபகம் இருக்கிற குர்ஆன் வசனங்கள், அல்லாஹ்விடம் இருந்தால் இந்த குர்ஆன் வந்துச்சு சொல்கிறதுக்கு ஏதாவது யாருக்கு ஞாபகம் இருக்கிற ஏதாவது வசனங்கள்? எல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனம் நிறைய இருக்குது. லைலத்துல் கத்ர் என்னது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நாங்கள் அன்சல்நாஹு எதை? இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு பெரிய ஆதாரம் தானே, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது தானுங்கிறது. அதே போல் வேறு என்ன? இன்ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அது வந்து ஹதீஸுக்கு. இன்னொரு சொல்லலாம் என்னென்னா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். திக்ரங்கிறது குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதை நாங்களே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று. இப்போ இந்த குர்ஆனுங்கிறது இறைவனிடம் வந்த வஹி என்கிறத அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் இவ்வாறு உறுதிப்படுத்துகிறான். இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற அந்த ஹதீஸும் வந்து நாங்கள் பின்பற்ற வேண்டியது தான், அதுவும் வஹி தான் என்று சொல்லி அதுக்குரிய ஆதாரங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க. என்னது? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த தூதர் வந்து அவர மனோ இச்சையாக எதையும் பேச மாட்டார். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் பேசுகிற எல்லாமே அவருக்கு அருளப்பட்ட வஹி, அவருக்கு கொடுக்கப்பட்ட வஹியை தவிர வேறு எதையும் அவர் பேச மாட்டார். அதே நேரம் நம்ம இந்த ஹதீஸை பின்பற்றணும்ங்கிறதுக்குரிய கட்டளை சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் இறைவனை விரும்புகிறதாக இருந்தால், இறைவன் மீது அன்பு வைக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும்? என்னை பின்பற்றுங்கள். அப்போ என்னை பின்பற்றினா நீங்கள் இறைவன் மீது அன்பு கொண்டவர்களாக ஆகுவீர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அந்த ஹதீஸை பின்பற்றுவது வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டது என்ற இந்த விஷயத்தை இந்த வசனத்தில் நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அடுத்தது இப்போ ஹதீஸில் முக்கியத்துவம். இப்போ நாங்கள் ஹதீஸை பின்பற்றணும்ங்கிறதுக்குரிய முக்கியத்துவம் என்ன? அதாவது இப்போ குர்ஆனை நாங்கள் பின்பற்றுறது எங்களுக்கு கடமை, அதே போல் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளணும்ங்கிறத அதை நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உதாரணத்துக்கு இப்போ ஹதீஸ் வந்து மார்க்கத்துடைய அல்லாஹ் சொல்லுங்கள், குர்ஆனுக்கு விளக்கமா? மாஷா அல்லாஹ், அது ஒரு பாயிண்ட். முதலாவது மார்க்கத்துடைய ரெண்டாவது அடிப்படை என்ன? ஹதீஸ். முதலாவது குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். இப்போ குர்ஆனுக்கு முதல் விளக்கம் தஃப்சீர். முதல் தஃப்சீர் எது? குர்ஆனுக்குரிய முதல் தஃப்சீர் எது? குர்ஆன் தான். குர்ஆனுக்கு முதல் தஃப்சீர் வந்து குர்ஆன். குர்ஆனில் சொல்லப்படுற சில வசனங்களுக்கு விளக்கமாக வேறு சில வசனங்கள் வரும். ரெண்டாவது தஃப்சீர் என்னது? ஹதீஸ். அவை குர்ஆனுக்குரிய விளக்கம் தஃப்சீரில் கிடைக்கும். அடுத்தது இன்னொன்று, குர்ஆனில் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்களை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன? உதாரணத்துக்கு இப்போ தொழுங்கன்னு சொல்லி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த தொழுகையை எப்படி அமைச்சிக்கணும், எத்தனை ரக்காத்து தொழணும், எந்த நேரத்தில் தொழணுங்கிற செய்தியெல்லாம் இங்கேருந்து எடுக்கணும், நாங்கள் ஹதீஸ்லேருந்து தான் எடுக்கணும். அதே போல் இப்போ குர்ஆனில் சில விஷயங்கள் முழுமையாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும், அதிலிருந்து சில விஷயங்களை வேறுபடுத்தி, இஸ்தித்னான்னு சொல்லுவோம், எக்ஸப்ஷன் இல்லையா, வேறுபடுத்தி அதிலிருந்து
அதில் உள்ளடங்காத சில விஷயங்களையும் நாங்கள் எங்கேருந்து எடுத்துக்குவோம்டா ஹதீஸில். உதாரணத்துக்கு ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமும், அதாவது நம்ம சாப்பிடக்கூடியதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லணும். என்ன சொல்லலாம்டா, உங்களுக்கு இறந்தவைகளும் மைத்தா வத்தம் இரத்தமும், இறந்தவைகளும் இரத்தமும் வந்து உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்று பொதுப்படையாக குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதிலிருந்து ரெண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்தினா பண்ணுறாங்க, என்ன விதிவிலக்காக்குறாங்க. என்னது? அதாவது ரெண்டு விதிவிலக்காக்குறாங்க. என்னென்னா, முதலாவது கடல் நீரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க. அந்த கடல் நீர் வந்து எப்படி சுத்தமானதா, அதில் சட்டம் என்னன்றதை கேட்குற நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்கடா, மாஉஹு தஹூர் வல் ஹில்லு மைத்தது, அதோடைய தண்ணி வந்து சுத்தமானது, அதே நேரம் அதில் மரணித்தவை அல் ஹில்லு மைத்தது, அதில் மரணித்தவைகளும் உங்களுக்கு ஹலாலானவை. இப்போ முதல்ல நம்ம குர்ஆன் வசனத்தை என்ன பார்த்தோம், மரணித்ததை நாங்கள் சாப்பிட முடியாது, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா. ஆனால் ஹதீஸில் என்ன வருது, அந்த மரணிச்சத்தில் கடலில் வாழக்கூடியது மரணித்தாலும் அதை நாங்கள் சாப்பிடலாம், அதாவது மீன் போன்ற உணவுகளை நாங்கள் உட்கொள்ளலாம். அதே போல் வெட்டுக்கிளி நம்மளோட பாவனையில் இல்லை, ஆனால் இங்கே இருக்குது இல்லையா, வெட்டுக்கிளியும் அது செத்த வெட்டுக்கிளியையும் நாங்கள் சாப்பிடலாம்னு சொல்லி இந்த ரெண்டையும் வந்து ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை இந்த பொதுவான சட்டத்திலேருந்து விலக்காக சொல்கிறாங்க. அதே போல் தான் தம மரணித்ததையும் சாப்பிடக்கூடாது, இரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. இரத்தமும் தடை, அதனால தான் நம்ம அறுக்கிறோம் இல்லையா, இரத்தத்தை ஓட்டிட்டு தானே அதை சாப்பிடணும். ஆனால் அந்த தமும் சாப்பிடலாம். என்னென்னண்டா கிப்தா, இந்த இது ஈரலும் ரத்த கட்டி தான், ஆனால் அதை சாப்பிடலாம். அதே போல் மண்ணீரல், என்ன தஹாலன்னு சொல்லுவாங்க, மண்ணீரலோ கல்லீரல், இந்த ரெண்டும் ஹலாலாக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த செய்தியை நாங்கள் எங்கே எடுக்கிறோம், ஹதீஸில் தான் எடுக்கிறோம். பொதுவான செய்தி குர்ஆனில் வந்தாலும் இது விளக்கப்பட்ட இந்த செய்தி, இந்த உதாரணத்துக்காக இதை சொல்கிறோம், இது வந்து ஹதீஸில் தான் எடுக்கிறோம். ஆகவே இப்போ இந்த வகையில் எல்லாம் ஹதீஸை நாங்கள் படிக்கிறது, அதை விளங்கிக் கொள்வது வந்து மிகவும் முக்கியமானதாக ஆகிறது என்றதை நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது நம்ம இந்த பாடத்துக்கு போவோம். என்னது? அல் அர்பஊன் அந்நபவியா. இந்த கிதாபை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் என்ன? அல் அர்பஊன் நபவியா, நான் அந்த புத்தகத்தை குரூப்பில் ஷேர் பண்ணி மிக்கிறேன். அதில் மத்தன் மட்டும்தான் இருக்குது, ஹதீஸ் மட்டும், ஷரஹ் இல்லை, விளக்கம் அதை நம்ம இங்கே பார்ப்போம். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த கிதாபை பற்றி தெரிஞ்ச? இதை தொகுத்தவர் பேர் இமாம் நவவி இல்லையா, அவங்களோட பேர் அபு சக்கரியாண்டு அவங்களோட குன்னியா, அதாவது குன்னியாண்டு என்ன புனைப்பேர் பெட் நேம் அபு சக்கரியா. அவங்களோட பேர் வந்து யஹ்யா பின் ஷரஃப் அந்நபவி இதான் அவங்களோட பேர். அவங்க மரணித்த ஆண்டு வந்து 6வது நூற்றாண்டில் மரணித்தாங்க. ஹிஜ்ரி 676 அவங்க மரணித்தாங்க. இப்போ இந்த இப்படி ஒரு கிதாபை தொகுக்கிறதுக்கு உரிய சந்தர்ப்பம் என்னென்று அவங்க அதுக்கு காரணமாக சொல்கிறது. அந்த நேரத்தில் இப்போ பொதுவாக இப்போ நாங்கள் ஹாஃபித் அண்டா என்ன சொல்லுவோம், இப்போ நாங்கள் எங்களோட பாவனையில் ஹாஃபித் அண்டா என்ன, மனநம்றவர், என்னத்தை குர்ஆனை மனநிட்டவர் ஹாஃபித். ஆனால் சஹாபாக்கள்ற தாபியன்கள்ற எங்களோட சலஃபுகள்ற காலத்தில் ஹாஃபித் அண்டா குர்ஆனை மனநிட்டவர் இல்லை, குர்ஆனை வந்து அவர் மனநமிட்டு தான் இருப்பார் ஆட்டோமேட்டிக்காகவே. ஏன்னா அந்த நேரத்தில் எழுத்து வாசிப்பெல்லாம் குறையத்தானே, மனநம் தான் அவங்களோட மெயின் ஆயுதம். அப்போ குர்ஆனை ஆட்டோமேட்டிக்காக மனநம் விட்டு தான் இருப்பாங்க. ஹதீஸை எந்த அளவு மனன்றாங்க, அதுவும் சனதுகளோட, சனது இடத்துலையும் தானே இந்த அறிவிப்பாளர் வரிசை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி கேட்டார், அந்த சஹாபிக்கிட்ட இந்த தாபி கேட்டார், இந்த தாபிக்கிட்ட தாபி அப்படின்ட்டு அந்த வரிசை வருமே, அதையும் சேர்த்து மரணம் விட்டுவாங்க. லட்சக்கணக்கான ஹதீஸுகளை பண்ணிடுவாங்க. நமக்கு இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். என்ன 1 லட்சம் 2 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் ஹதீஸுகளை பண்ணி விட்ட இமாம்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை தான் அந்த நேரத்தில் ஹாஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பாதுகாத்தவர். ஹஃபீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஹஃபீதுண்டா அதுக்கு பாதுகாத்தான கருத்தும் இருக்குது. இப்போ இந்த காலத்தில்
மனிதர்களுக்கு அந்த மனநம் ஹதீஸை மனநமிடணும், அதை இலகுபடுத்தணும் என்ற அமைப்பில் சில இமாம்கள் வந்து சில குறிப்பிட்ட ஹதீஸ்களை தொகுத்தாங்க. உதாரணத்துக்கு இமாம் அப்துல்லா முபாரக் என்று சொல்கிறாங்க, ஜிஹாத் என்ற தலைப்பில் 40 ஹதீஸை தொகுத்தாங்க. அதுவும் அர்பஈன் என்று சொல்லப்படும். அதே மாதிரி தான் இந்த இமாம் நவவி அவங்களும் 40 அதில் உண்மையாக 40 இல்லை 42 ஹதீஸ், ஆனால் பொதுவாக 40ன்னு சொல்லிடும். இந்த 42 ஹதீஸை தொகுத்தாங்க. அதில் அவங்க பொறுக்கி எடுத்தாங்க ஹதீஸுகளை. எந்த அளவுக்குண்டா ஆதாரபூர்வமான எந்த குழப்பமும் இல்லாத இஸ்லாமிய அடிப்படைகளை பேசக்கூடிய காயிதாக்களை பேசக்கூடிய அப்படியான ஹதீஸுகளை பொறுக்கி தொகுத்து இதை செஞ்சாங்க. இந்த கிதாபுக்கு வந்து இதில் அந்த ஷுஹரத் அதில் உள்ள உள்ளடக்கத்துக்காக இதில் நிறைய ஷரஹுகள் எழுதினாங்க. நிறைய இமாம்கள் இந்த கிதாபுக்கு நிறைய ஷரஹுகள் எழுதிக்கிறாங்க. அதில் குறிப்பாக இமாம் அல் ஹக்கம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது இப்னு உத்தைமீன் ரஹ்மத்துல்லா அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்துல் கரீம் அல் ஹுபைர் என்கிற இமாம், இப்படி நிறைய இமாம்கள் இந்த கிதாபுக்கு ஷரஹுகள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் தொகுக்கப்பட்ட செய்திகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இந்த அறிமுகத்தோடு நாங்கள் இப்போ முதலாவது ஹதீஸுக்கு போவோம். முதலாவது ஹதீஸ் என்னது? அன் அமீருல் முஃமினீன் அபி ஹஃப்ஸின் உமர் பினுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால். அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது கலீஃபா அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என்று சொன்னாங்க. இப்போ கூறியதை நான் கேட்டேன்னு சொன்னால் என்ன? அவங்க நேரடியாகவே கேட்டிக்கிறாங்க. இப்போ வேறு யார் மூலம் வந்த செய்தி இல்லை, அவங்களே நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிக்கிறாங்க. அதே நேரம் இந்த செய்தி வந்து அவங்க மூலம் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்குது. யகூல் இன்னமல் அமாலு பின்னியாத், என்னது? செயல்கள் அனைத்தும் இன்னமல் அமாலு பின்னியாத், நியத்துண்டா எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும். இப்போ இதில் அல்ல அமாலு பின்னியாத் என்றாலே இந்த கருத்து அதே கருத்து தான் வரும். முபத்ததா ஹபர் படித்தவங்களுக்கு தெரியும். அல்ல அமாலு பின்னியாத் என்னது? செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே தான் அமையும். ஆனால் இன்னமான நேரம் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் அந்த எண்ணங்களை கொண்டே அமையும். வ இன்னமா லிக்குல் இம்ரையின் மானவா, ஒவ்வொரு மனிதரும் அவர் எண்ணத்துக்கேற்ப அவருக்கு தீர்மானிக்கப்படும், அவருக்கு கூலி கொடுக்கப்படும். வ இன்னமா லிக்குல் இம்ரையின் மானவா, ஒவ்வொரு மனிதரும் அவருடைய எண்ணத்துக்கேற்ப அவருக்குரிய கூலி வழங்கப்படும். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தையும் சொல்கிறாங்க அதே செய்தியில். என்னது? ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார். ஹிஜ்ரத்துண்டா என்ன? நாடு விட்டு போகிறேன்டா, அது லேசான வேலை கிடையாது இல்லையா? இப்போ நம்ம பிறந்த இடத்த, வீட்டை, சொத்தை, செல்வத்தை, குடும்பத்தார, சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு போகிறோங்கிறது ஒரு லேசான வேலையா? அப்படி அது ஒரு இபாதத்து. அப்போ இப்படி போகிறத யார் அல்லாஹ்வுக்காகவும் தனது தூதருக்காகவும் செய்கிறாரோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவருடைய அந்த ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ்வுக்கும் அந்த தூதருக்குமாக இருக்கும். அதே நேரம் வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா, யார் ஒருவர் அவர் ஹிஜ்ரத் செய்கிறாரு ஆனால் லிதுன்யா யுஸீபுஹா, இந்த உலக விடயம் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக அந்த ஹிஜ்ரத்தை வச்சுக்கொள்கிறாரு. அவ் இம்ரஅத்தின் இன்கிஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக போகிறாரு. ஹிஜ்ரத் தான் செய்கிறாரு, ஆனால் அந்த செய்கிற ஹிஜ்ரத் வந்து எதுக்கு? ஒரு உலக விடயத்துக்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுக்காக போகிறாரு. அப்படியாக இருந்தால் ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அந்த ஹிஜ்ரத் வந்து அவர் என்ன நோக்கத்துக்கு போனாரோ அதுக்காகத்தான் இருக்கும். இப்போ அப்படி ஒரு ஹிஜ்ரத்தை செஞ்சுட்டு அதே பெரிய ஒரு இபாதத்தை செஞ்சதாக கருதப்பட மாட்டாது. இந்த ஹதீஸ் வந்து முத்தஃபக்குன் அலைஹி, இமாம் புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய செய்தி. இப்போ இந்த ஹதீஸை நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். என்னது? ஒரு அமல், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணிகள் எத்தனை? 2. முதலாவது அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான எண்ணம், இஹ்லாஸான நியத்து. 2வது
ஜஸாக்கல்லாஹ் இத்திபா ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டல் நிற்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த இபாதத் வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அதில் மிக முக்கியமான செய்தியை முதலாவது பகுதியை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது இந்த ஹதீஸ். அதால் இந்த ஹதீஸ் வந்து நம்ம எந்த பாபு நாங்கள் படிக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் வரும். தொழுகையை பற்றி படித்தோமா அதில் வரும், ஜகாத்தை பற்றி படித்தோமா அதில் வரும், நோம்ப வரும், சதக்கா எதை எடுத்தாலும். இப்போ நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறது கூட அதுலேயும் வரும். நாங்கள் இங்கே படிக்க வந்திருக்கிறோம், அதுலேயும் வரும். எல்லாத்துலேயுமே சம்மந்தப்படக்கூடிய ஒரு செய்தி தான் இது. அடுத்தது இந்த இபாதத்து நாங்கள் இந்த நியத்துங்கிற இபாதத்தை செய்கிறது மற்றாக்களுக்கு விளங்குமா? ஒருத்தருக்கு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த இபாதத்து நாங்கள் உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்து தான் நியத்து. நியத்தை தூய்மையாக வச்சுக்கொள்வது இது யாருக்குமே தெரியாது. என்ற உள்ளத்தில் இருக்கிறது இறைவனுக்கும் எனக்கும் தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு இபாதத்து. அதை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா சூரத்து பையினாவில், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். என்ன, இந்த மனிதர்கள் ஏவப்படவில்லை இல்லா லியஅபுதுல்லாஹ், இறைவனை வணங்குவதற்காகவே அன்றி, இறைவனை வணங்குவதற்காகத்தான் இவங்க ஏவப்பட்டிருக்கிறாங்க. எந்த அமைப்பில்? முஹ்லிஸீன், இஹ்லாஸான உள்ளத்தோட, இஹ்லாஸான எண்ணத்தோட, லஹுத்தீன், அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட நிலையில், இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட நிலையில் இஹ்லாஸான எண்ணத்தோட வணங்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்று தான் இந்த மக்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து பையனாவில் கூறுகின்றான். இது வந்து நியத்து எவ்வளவு முக்கியமானது என்றதை நாங்கள் விளங்கி கொண்டோம். ரெண்டாவது, இப்போ இந்த ஹதீஸில் நம்ம விளக்கத்தை பார்க்குறோம்னா, இன்னமல் அமாலு பின்னியாத், அதாவது என்ன, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து ஷுஆராவில் என்ன சொல்கிறான்டா, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூனுன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அதாவது அந்த நாளையில் எந்த செல்வமும் எந்த பிள்ளைகளும் எந்த சொந்த பந்தங்களும் பயனளிக்காதோ அப்படிப்பட்ட அந்த நாளையில் யார் தூய்மையான உள்ளத்தோடு, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு யார் அல்லாஹ் இடத்தில் வருகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் ஆவார். அந்த நாளையில் நாங்கள் எங்களோட செல்வம் பிள்ளை குட்டிகள் எதுவுமே நம்மளுக்கு பயனளிக்காது. நம்முடைய எந்த அளவுக்கு தூய்மையாக எங்களோட உள்ளத்தை வச்சுக்கொள்கிறோமோ அதுதான் எங்களுக்கு அந்த நாளையில் பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறான். அதாவது குல்ல அமனின் லா கீமத்த லஹு பிதுன்னியா, எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அது அந்த எண்ணம் இல்லாமல் அதற்கு எந்த ஒரு பெறுமதியுமே கிடையாது. எண்ணம் தூய்மையாக இருந்தால் இல்லாவிட்டால் அந்த அமலுக்கு எந்த ஒரு பெறுமதியும் கிடையாது. இப்போ அதுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுகிறாரு, என்னத்துக்கு? அல்லாஹ்வுக்காக. அதே நேரம் இன்னொரு ஆள் அதே மாதிரி 2 ரக்காத்து தொழுகிறாரு, என்னத்துக்கு? மக்கள் பார்க்கணும், நான் தொழுகையாளேன்னு சொல்லணுமன்றதுக்காக. ஒரே இபாதத்தை 2 பேர் செய்கிறாங்க ஒரே நேரத்தில். ஆனால் அல்லாஹ்வுக்காக செஞ்சவர இபாதத்து வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, மற்றவர நிராகரிக்கப்படுது. அதை பற்றி சூரத்துல் மாஊன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ஃபவைலுல் முஸல்லீன். ஏன் ஃபவைலுல் முஸல்லீன்? என்ன, தொழுகையாளிகளுக்கு கேடு, தொழுகையாளிகளுக்கு நஷ்டம். அல்லாஹ் சும்மா இருக்கிறாக்களை சொல்லல, தொழுகிறவங்களுக்கு கேடுன்னு சொல்கிறான். ஏன் அவங்களுக்கு கேடு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க தொழுகையில் புறக்கணிப்பாக இருப்பாங்க. அதே நேரம் வல்லதீனஹும் யுராஊன், அவங்க மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த தொழுகையை செய்வாங்க. இப்போ இது நம்மளோட நாளாந்த வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய உதாரணம். அதாவது தொழுகையை 2 பேர் தொழுகிற நேரம் அந்த தொழுகை எந்த அளவுக்கு நம்ம இஹ்லாஸான முறையில் தொழுகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அதே போல் தான் சதக்கா, நிறைய பேர் தர்மம் செய்கிறோம். அந்த தர்மத்தில் என்னத்தை எதிர்பார்க்குறோம்? நம்மளோட எண்ணத்தை வச்சு தான். இப்போ ஒரு ஆள் 100 ரியாலை கொடுக்குறாரு, அல்லாஹ்வுக்காக கொடுக்குறாரு. அவர் அதே நேரம் இன்னொரு ஆள் 10,000 ரியாலை கொடுக்குறாரு. ஆனால் அவர் எண்ணத்தில் என்ன இருக்குது?
நம்மளை கொடையாளின்னு சொல்லணும், அதை ஃபோட்டோ அடித்து போடணும், என்ன பிரபல்யப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் கொடுத்தாருண்டா, இப்போ அல்லாஹ் தாலா இப்போ இந்த 100 ரியாலுக்கு கொடுத்தவரா வெற்றி பெற்றவர், 10,000 கொடுத்தவரா? 100 ரியால் கொடுத்தவர் தான். ஏன் அல்லாஹ் வந்து நாங்கள் கொடுக்குற எமௌண்ட்டை பார்க்குறோம் இல்லையே, அந்த எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதைத்தான் அல்லாஹ் தாலா பார்க்குறான். ஏனெண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க என்னென்னா, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்களுடைய தோற்றங்களையோ அல்லது உங்களுடைய செல்வத்தையோ பார்ப்பதில்லை, வலாக்கின் இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நிச்சயமாக அவன் வந்து உங்களோட உள்ளங்களையும் உங்களோட செயல்களையுமே பார்க்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மேலும் தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ நம்மளோட செயலுக்குரிய கூலி வந்து தோற்றத்துக்காக இல்லை, அதுன்ற உள்ள அர்த்தம், அதில் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செய்கிறோம்ன்றதை நாங்கள் இதில் செய்கிறத வச்சு தான் அதுக்கு கிடைக்குங்கிறத நாங்கள் இதில் தெளிவாக விளங்கிக்கொள்கிறோம். அதே தான் அல்லாஹ் இன்னும் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க என்னென்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு சதகாத்திக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சதக்காக்களை தர்மங்களை பாலடைத்து விடாதீர்கள், பால்படுத்தி விடாதீர்கள், பில் மன்னி வல் அதா, மன்னண்டா இப்போ நாங்கள் தர்மம் செய்கிற நேரம் எங்களை பற்றி நல்லா பேசணுமென்று நாங்கள் எண்ணுறது, மக்கள் வந்து இவர் நல்ல கொடையாளின்னு சொல்லணுமென்று நாங்கள் எண்ணுறது வந்து மண். அதே நேரம் அதான்னு சொன்னால் நம்ம கொடுத்த தர்மத்தை சொல்லி மற்றக்களை நோவினப்படுத்துறது, நான் அவருக்கு கொடுத்த இவ்வளவு இப்படி சொல்லி திரிகிறது வந்து அவங்கள அந்த செய்தி அவங்களுக்கு போகிற நேரம் என்ன நடக்கும், ஏன்டா அந்த ஆள்கிட்ட வாங்கின மாதிரி யோசிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இதை இப்படி நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு இப்படி அதை பாழாக்கி விடாதீங்க. அதை கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆன்னாஸ், இவர் வந்து என்ன அவர் பொருளாதாரத்தை செலவழித்தார் மனிதர்களுக்கு காட்டுறதுக்காக. ஆகவே இப்படியான நிலைமையை ஆக்கிக்கொள்ளாதீங்க. இப்போ இது வந்து நம்ம இப்போ கல்வியை தர்ற விஷயத்துலேயும் வரும். இப்போ நாங்கள் இங்கே வந்தது கூட இதில் சம்மந்தப்படும். இப்போ நாங்கள் வந்தால் நல்ல விஷயங்களை பேசலாம், மார்க்கத்தை பற்றி படித்து கொள்ளலாம், கதை பேசலாம் என்ற நோக்கத்தோடு அதை கொண்டு அமுல்படுத்தலாம் என்ற நல்லெண்ணத்தோடு இடத்த வந்தோம்னா அது ஒரு இபாதத்து. அதே நேரம் வீட்டை இருந்தால் டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோமே, பிள்ளைகளும் எங்கேயாவது கூட்டி போக சொல்கிறாங்கன்னு கொண்டு வந்து அங்கேயும் விட்டு போட்டு நம்ம இங்கே குந்தி இருந்தவன்டா என்னது, அது என்ன, அது டைம் வேஸ்ட், அது ஒரு இபாதத்தை கணிக்கப்படாது. அப்போ அறிவை தேடுறதில் கூட இது இந்த நியத்து வந்து சம்மந்தப்படும். இப்போ நாங்கள் நாங்கள் வேலைக்கு போகிறது கூட எடுத்துக்கொள்ளலாம், ஜொப்புக்கு போகிறோம் என்னத்துக்கு, இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளை அந்த குடும்பத்தை பராமரிக்கணும், அவங்களுக்காக நாங்கள் செலவு செய்யணும் என்ற அது ஒரு எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை இறைவனால், அது ஒரு இபாதத்து என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறமாக இருந்தால் அது ஒரு இபாதத்து. அதே நேரம் நாங்கள் என்ன வேலைக்கு போகிறோம், வாரம் சம்பளத்தை எடுக்கிறோம், செலவழிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம் என்று மட்டும் இருந்தோம்டா என்னது, அது நாங்கள் எங்களோட இந்த உலக தேவை மட்டும் வருது, அங்கே இபாதத்தாக அது கணிக்கப்பட போகிறதில்ல. அப்போ நாங்கள் இந்த வித்தியாசத்தை தெளிவாக வழங்கி கொடுக்கணும். அடுத்ததாக இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் ஒரு உதாரணத்தை சொன்னாங்க தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி, அதாவது யாரோட ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ்வுக்காகவும் தனது தூதருக்காகவும் இருக்கிறதோ அது அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காகவுமே இருக்கும். அடுத்ததாக சொன்னாங்க என்ன, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுசீபுஹா அவ் இம்ராத்தின் இன்கிஹா, இதில் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. இந்த அதாவது உம்மு கைஸ் ஒரு பெண்மணி மதீனாவில் இருந்தாங்க. அவங்கள மக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் விரும்பினார், அவரை திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்பினார். ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க, என்னென்னா நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் என்ன முடிச்சு கொள்ளலாம், என்ன திருமணம் முடிச்சு கொள்ளலாம்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஹஜ்ரத் சின்ன சஹாபாக்கள் போனாங்க தானே மக்கா இருந்து, அதோடு சேர்ந்து இவரும் போகிறாரு. அவரும் ஹிஜ்ரத் தான் போகிறாரு. ஆனால் அவரோட ஹிஜ்ரத் என்னத்துக்கு, அந்த பொம்பளையே கல்யாணம் முடிக்கிறதுக்கு. அவரோட பேருன்னு சொல்லப்படலை. ஏன்னா பொதுவாக நெகட்டிவான விஷயங்கள் வர நேரம் சஹாபாக்கள் அந்த பேர்களை குறிப்பிட மாட்டாங்க, அது அப்படியோ மளிகையை பேத்தணும். இப்போ அப்படி இல்லையே, நெகட்டிவ் வந்தால் தான் பேர் முன்னுக்கு நிற்கும். அந்த நாளில் வந்து இப்படியான சம்பவங்கள் வர நேரம் அந்த பேர் அறிவிக்கப்படாது, அப்படியே போயிடும். அப்போ அந்த தோழரை வந்து
எப்படி சொல்லுவாங்கண்டா முஹாஜிர் உம்மு கைஸ், அதாவது உம்மு கைஸுக்காக ஹிஜ்ரத்து போனவர் அண்டு புறவு வந்த அந்த ஹதீஸில் அறிவிக்கிற அறிவிப்புகளில் அவர் குறிப்பிடப்படக்கூடியவராக இருந்தார். அடுத்தது இப்போ இந்த இந்த ஹதீஸ் மூலம் நாங்கள் படிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பாடம், எங்களோட நாளாந்த, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களோட நாளாந்த வேலைகளை எப்படி இபாதத்தாக மாற்றிக்கொள்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தூங்குறத கூட இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் நாங்கள் தூங்கி உற்சாகமாக எழும்பி தஹஜ்ஜத்தை தொழப் போகிறோம், இறைவனுக்கு வணக்கத்தில் ஈடுபட போகிறோம் என்ற எண்ணத்தோடு தூங்கினோம்னா அந்த தூக்கம் இபாதத் தான். இப்போ சிலர் அடிடாஸ் அப்ளிகேஷனை போட்டு நடக்க போவாங்க, ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ அதை கூட இபாதத்தை மாற்றிக்கலாம். எப்படி இப்போ நான் இந்த மூலம் என் உடம்பை உற்சாகப்படுத்தி நான் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஏற்று நடக்கிறதுக்கும் சொன்னது தடுத்தத்தை விட்டு விலகிறதுக்குமாக என் உடம்பை தயார்படுத்திக்க போகிறோன்ற ஒரு எண்ணத்தோடு அந்த வேலையை செய்கிற நேரம் அதுவும் இபாதத்தாக மாறுது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களோட எந்த சம்பத்தை எடுத்துக்கொண்டாலும், நாளாந்தம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கூடிய எதை எடுத்துக்கொண்டாலும் எங்களோட எண்ணத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலம் அதை இபாதத்தாக மாற்றலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட சேர்றது கூட ஒரு இபாதத்தாக மாறும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஸில். என்னது? அப்போ அதை சொல்கிற நேரம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது அவர தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்காக தானே அவர் தன் மனைவியோடு செய்கிறார், அதுவும் இபாதத்தா? ஆமாம், இபாதத்தான். ஏன்? அதே நேரம் அதை அவர் வேறு ஹராமான வழிகளில் போகலையே. அல்லாஹ் இப்படி அதை ஹலாலாக்கி இருக்கிறான், அந்த ஹலாலை நல்லெண்ணத்தோடு செய்கிறாரு. ஹலாலான முறையில் அதில் ஈடுபடுற நேரம் அதுவும் இபாதத்தாக மாறுது. அப்போ அதுவே இபாதத்தாக மாறுமா இருந்தால் அது மற்ற விடயம் எல்லாமே, இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது கூட, நாங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதை எங்களோட வாழ்க்கையில் இபாதத்தாக நன்மை தரக்கூடியதாக மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தது இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பகுதி என்னென்னா, நம்மளோட எண்ணத்தை பால்படுத்தக்கூடியது. எண்ணத்தை தூய்மையாக்கணும், எப்படி தூய்மையாக வச்சு கொள்ளணும்ன்றதை பார்த்துட்டோம். அடுத்ததாக என்னது? எண்ணத்தை பால்படுத்தக்கூடிய விடயத்தையும் நம்ம தெளிவாக வழங்கி அதை தவிர்த்து கொள்ளணும். முதலாவது என்ன பார்த்தோம்? என்னது? முதலாவது எண்ணத்தை பால்படுத்தக்கூடிய முக்கியமான விடயம்தான் ரியான்னு சொல்லுவோம் இல்லையா? என்னது? முகஸ்துதி. இதை ஷிர்குல் ஹஃபின்னு சொல்லுவாங்க, மறைமுகமான ஷிர்கு, மிகவுமே பயந்த ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்துக்காக மிக பயந்த ஒரு விடயம் தான் இந்த ரியா, அதாவது முகஸ்துதி. இந்த முகஸ்துதியை நம்முடைய இபாதத்துகளில் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தது ரெண்டாவது, இப்போ நாங்கள் இதை எப்படி பார்த்துக்கலாம்டா, ஒரு ஆள் இப்போ தொழுகிறாரு, நமக்கு விளங்கி கொள்றதுக்கு தனியாக தொழுகிற நேரம் அவசரமாக தொழுவிட்டார். அதே நேரம் பள்ளியில் போயிட்டு மக்களுக்கு முன்னே தொழுகிற நேரம் நீட்டி சுஜூத் ருக்குவலையெல்லாம் நீட்டி தொழுகிறாரு. இப்போ இதில் அடையாளம் என்ன? இதில் என்ன விளங்குது? இப்போ தனியையும் இந்த மக்களுக்கு மத்தியிலையும் ஒரே மாதிரி இருந்தால் ஓகே, அந்த தனியாக தொழுகிற நேரம் அவசரமாகவும் மக்களுக்கு முன்னுக்கு விண்ணிட்டு வந்து அதில் அர்த்தம் என்னென்னா அங்கே மக்கள் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்துட்டு உள்ளதில். இது மிகவும் ஸல்லல்லாஹு பயப்பட்ட ஒரு விஷயம். இது நாங்கள் இந்த நீயத்தில் நாங்கள் விளங்கி தவிர்த்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். ரெண்டாவது அல் உஜுப்னு சொல்லுவோம். உஜுப்னு சொன்னால் என்னென்னா உள்ள பூரிப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் தஹஜ்ஜத் ஒரு நாளும் விடுறதில்லை, தொழுகிறாரு. அதே போல் துஹா தொழுகிறாரு, முன்பின் சுண்ணத்துகள் எல்லாம் வளமையாக தொழுதுகிட்டே வராரு. ஃபர்து இப்போ சுண்ணத்தெல்லாம் தொழுதா நீ ஃபர்து மிஸ் ஆகுது தானே, அதையும் எல்லாம் தொழுகிறாரு. நஃபிலான தொழுகையெல்லாம் தொழுகிறாரு, ஒழுவெடுத்துட்டு அதுக்குரிய சுண்ணத்தையும் தொழுகிறாரு. பள்ளியில் போனால் தஹஜ்ஜத் மிஸ், இப்படி நிறைய தொழுகைகளை தொழுகக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ இவருக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது, இப்போ அல்லாஹ்வுக்காக செஞ்சார், புறவு ஒரு எண்ணம் வருது, மாஷா அல்லாஹ் நம்ம இவ்வளோ தொழுகையாக ஒரு நாளும் எத்தனை ரக்காத்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுண்டா அந்த எண்ணம் தான் உஜுப். இது ரொம்ப பெரிய பாதிப்பு. இந்த உஜுப் விளங்காது. இந்த உஜுப்புங்கிற இது வெளியே ஆட்களுக்கு விளங்காது, அவருக்கு தான் விளங்கும். இதுவும் நாம் நம்மளை பரிசீலனை பண்ண வேண்டிய, தடுத்துக்க வேண்டிய இந்த எண்ணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம முதலாவது முகஸ்துதி, இரண்டாவது உளப்பூரிப்பு.
அடுத்தது பிரபல்யம், பொறாமை. பிரபல்யமும் வந்து ஒரு மனுஷனுக்கு தண்ட இபாதத்துகளை வணக்கத்தை பால்படுத்தக்கூடிய விஷயம். பிரபல்யம் அதிகரிக்க என்ன நடக்கும்? அதில் அந்த தூய்மை இல்லாமல் போகும். அவர் செய்யக்கூடிய பயான் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஒரு ஆள் நல்ல பயான் பண்ணுறாரு, அப்படி பிரபல்யமாகிற நேரம் அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர அந்த உள்ளத்தில் அந்த தூய்மை இல்லாமல் போகிறதுக்குரிய வழிகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம இந்த எண்ணம் என்ற விஷயத்தில் இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். சரி, இப்போ நாங்கள் எங்களோட எண்ணம் வந்து தூய்மையாக தெளிவாகத்தான் இருக்குதான்றதை எப்படி நாங்கள் பார்த்துக்கலாம்? எப்படி எங்களையே பரிசீலனை பண்ணிக்கக்கூடிய சில முறைகள் இருக்குது. என்னது? முதலாவது என்ன செய்யலாம்டா, எங்கள்கிட்ட ஒரு விவாதத்தை ஒரு வேலையை செய்கிற நேரம் நாங்களே கேட்டுக்கொள்ளணும், இதை எதுக்காக செய்கிறேன், யாருக்காக செய்கிறேன், நம்மளே கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா? எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ளலாம். இந்த சதக்கா, இந்த தர்மத்தை நான் யாருக்கு நான் கொடுக்குறேன், இது நான் மத்தாள் பார்த்து இவருக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறதுக்காக கொடுக்கணும், அல்லது இறைவன்கிட்ட நன்மையை எதிர்பார்த்து கொடுக்கணாங்கிறத நாங்களே விளங்கிக்கலாம். இது எங்களோட எண்ணத்தை பரிசீலனை பண்ணுறதுக்கு முதலாவது முறை. அடுத்தது, நாங்கள் அடிக்கடி எண்ணத்தை தூய்மைப்படுத்திக்கொள்ளணும். சில நேரம் குழப்பமாக இருக்கும், சில விடயங்களில் எங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இது அல்லாஹ்க்காக செய்கிறோமா இல்லை இதில் வேறு எண்ணங்கள் கலந்துட்டாங்கிற சில குழப்பங்கள் எல்லாருக்கும் வரும். இதை வந்து நாங்கள் இப்படி திரும்ப பரிசீலனை பண்ணி அதை இஸ்லாஹ் பண்ணிக்கொள்ளணும், சீரமைத்து கொள்ளணும். அடுத்ததாக, நாங்கள் இபாதத்து செய்கிற நேரம் எங்களுக்கு ஏழுமான அளவு செய்யணும். இப்போ இன்றைக்கு அதிகமாக செஞ்சிட்டோம். இப்போ இன்றைக்கு 11 ரக்காத்து ஒரு ஆள் தஹஜ்ஜுத் தொழுவிட்டார். அதே நேரம் அவர் தொழுகிற நேரம் அடுத்த நாளும் அல்லது அதுக்கு அடுத்த நாள் இல்லை அடுத்த கிழமையும் இதே மாதிரி தொழுகிறதுக்கு அவருக்கு 7 மாண்டத்தை பார்த்து கொள்ளணும். இல்லாட்டி என்ன நடக்கும்? அதை கஷ்டப்பட்டு காட்டுறதுக்காக வீட்டில் உள்ள ஆக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக செய்கிற நிலைமை வந்துடும் அவருக்கு. அதால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. இறைவனுக்கு மிகவுமே விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்னண்டா தொடர்ந்து செய்கிறது. ஒரு இபாதத்தை நாங்கள் செஞ்சோம்னா அதை தொடர்ந்து செய்யணும். அது குறைவாக இருந்தாலும், வ இன் கல்ல, குறைவாக இருந்தாலும் அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்கிறது வந்து இறைவனுக்கு மிக விருப்பமானது. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு இதை தொடர்ந்து செய்ய இயலுமா என்றதை தீர்மானித்து அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இபாதத்துகளை அமைச்சுக்கணும். இப்போ சதக்கா கொடுக்குறோம், ஒரே அடியாக இருக்கிற சொத்தில் அரைவாச சதக்கா கொடுத்துடக்கூடாது. என்னது? தொடர்ந்து நாம் அது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும். ஏன்னா ஆகவே எங்களோட இபாதத்தை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பில் ஆக்கிக்கொள்ளணும். அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கிறத கவனம் எடுக்கக்கூடாது. இபாதத்து விஷயத்தில், அல்லாஹ்வுக்காக நாங்கள் இபாதத்து விஷயத்தில் மற்றவர்கள் சில நேரம் நல்லா பேசுவாங்க. என்னது, மாஷா அல்லாஹ் இவர் நல்ல கொடையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கதையை நாங்கள் கணக்கெடுக்கக்கூடாது. ஏன்? அது வந்து எங்களோட இந்த தூய்மை தன்மையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கெடுதியாகவும் நெகட்டிவாகவும் பேசுவாங்க, அதையும் கணக்கெடுக்கக்கூடாது. என்ன இவர் கடும் உலவித்தனம் இருக்காருன்னு பேசுவாங்க. ஆகவே மக்களுடைய அந்த வார்த்தைகள், அவங்க எங்களை பற்றி எங்களோட இபாதத்துகளை பற்றி பேசுகிற விஷயத்தை வந்து நாங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. இது வந்து எங்களோட எண்ணத்தின் தூய்மையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியாக அமையும். அடுத்ததாக, நாங்கள் அடிக்கடி துவாக்கள், நிறைய உள்ளத்தை சம்மந்தப்பட்ட துவாக்களில் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்கள் பின்னாலே ஒரு துவாவை படிப்போம். அந்த துவாக்களை அடிக்கடி சொல்லிக்கொள்ளணும், துவா செஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்கிட்ட உள்ளத்தை பாதுகாக்கப்படி நம்மளோட எண்ணத்துகளை தூய்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்கிட்ட பிரார்த்திக்கணும். உதாரணத்துக்கு, யா முகல்லிப குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு துவா. அதே போல், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த மின் கைரு மன் ஸக்காஹா, அதாவது இறைவா எனது இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயா, ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இந்த உள்ளத்துக்கு தக்வாவை தருவாக, வஸக்கிஹா வந்த கைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்துபவரில் நீதான் மிகச்சிறந்தவன், வந்த வலியுஹா வ மௌலாஹா, நீயே அதற்கு பொறுப்பானவன் பாதுகாவலன் சொல்லி இந்த துவாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதக்கூடியாங்க. இப்படி நிறைய துவாக்கள்
இருக்குது. நாங்கள் இந்த துவாக்களை மனனம் விட்டு ஓதக்கூடியவர்களாக எங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். இது மூலம் எங்களோட எண்ணத்துகளை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும். அபூபக்கர் அவங்க செய்யக்கூடிய ஒரு மிக பிரபல்யமான மிக ரத்தின சுருக்கமான ஒரு துவா ஒன்று இருக்குது. என்னென்னா அவங்க எப்படி துவா செய்வாங்கண்டா, அல்லாஹும்ம அந்த அலமு பி மின்னி மின்னப்சி, இறைவா என்னை விட மிகவும் அறிந்தவன் நீதான். அல்லாஹும்ம அந்த அலமு பி மின்னப்சி, என்னை விட மிக அறிந்தவன் நீதான், என்னை பற்றி என்னை விட நீதான் மிக அறிந்தவன். அதே நேரம் வான அலமு பினப்சி மின்ஹும், இப்போ என்னை பற்றி பேசுகிறாங்களே, என்னை பற்றி புகழ்கிறாங்களே, இவங்களை விட நான் என்னை பற்றி தெரியும், நான் என்ன செய்கிறேன், அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். அல்லாஹும்ம இஜ்அல்னி ஹைரன் மிம்மா யக்கூலூன், இறைவா அவர்கள் சொல்வதை விட என்னை நல்லவனாக ஆக்கிவிடு. வஃபிர்லி மாலா யஅலமூன், அவங்களுக்கு தெரியாத நான் செய்யக்கூடிய பாவங்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றை எனக்கு மன்னித்து விடு. வலா துஆஹித்னி பிமா யக்கூலூன், அவங்க சொல்கிறத வச்சு, அவங்க என்ன புகழ்கிறத வச்சு என்ன அதுக்கு குற்றம் பிடித்து விடாதே என்று ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு துவாவை அபூபக்கர் அவங்க செய்யக்கூடியவராக இருந்தால், இதே எங்களுக்கு மனன் விட்டு ஓதையில் மறந்தால் அது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக இப்போ நம்ம இதில் சுருக்கமாக இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா, ஒரு சின்ன அமல் கூட, ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமலாக மாறும். நாங்கள் அதுக்குரிய உதாரணங்களை பார்த்தோம். அதே நேரம் பெரிசாக செய்யக்கூடிய அமல்கள் நன்மையே இல்லாமல் போகக்கூடிய நிலைக்கும் மாறும். அது மட்டும் இல்லாமல் அது பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய நிலைக்கும் மாறும் என்றதை நாங்கள் இதுவரைக்கும் சுருக்கமாக பார்த்தோம். அதே போல் எங்களோட நாளாந்த வாழ்க்கையை எப்படி இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற உதாரணங்களையும் இதுக்கு முன்னால் பார்த்தோம். இறுதியாக இது சம்பந்தமாக ஒரு துவாவை மனநம்புறது இந்த இடத்துல பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த துவாவை பார்ப்போம். அதில் திருமிதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்ட துவா. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இதை சஹீஹாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு அன் யகூல், இந்த துவாவை அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தாங்க. எந்த துவாண்டா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, இறைவா உள்ளங்களை பிரட்டுபவனே எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலைப்படுத்தி விடுவாயாகங்கிறதான் இந்த துவா. அப்போ இந்த துவாவை அடிக்கடி இவங்க சொல்கிறத கேட்டோட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் ஆமன்னா பிக், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஒபிமா ஜித்த பிஹி, உங்களையும் ஈமான் கொண்டு நீங்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஃபஹல் தஹாப் அலைனா, அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் இதை விட்டு புரண்டு போயிடுவோம், இதை விட்டு மாறிடுவோம்ட்டு நீங்கள் எங்களுக்காக பயப்படுறீங்களா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. கால நாம், ஆமாம் நான் அது அப்படி பயப்படுறேன். ஏனெண்டா இன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அசாபி இல்லா, மனிதர்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. யுகல்லிபுஹா கைஃபேஷா, அதை அவன் விரும்பியவாறு அதனை புரட்ட முடியும். அப்படியான நிலையில் தான் இந்த உள்ளம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உள்ளத்தை நிலைப்படுத்துமாறு இறைவனிடம் துவா செய்வது எமக்கு மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதால் இந்த துவாவை நாங்கள் இவிடத்தை மனமிட்டுக்குவோம் எல்லாருமே. நான் சொல்கிறேன், எனக்கு பின்னால் நீங்கள் சொல்லுங்கள், அதை ரிப்பீட் பண்ணிக்கொள்வோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இதை சொல்ல நேரம் எங்களுக்கு அதில் கருத்தும் விளங்கணும். அல்லாஹும்மண்டா தெரியும், இறைவா, யா முகல்லி கல்லபண்டா பிரட்டினான், முகல்லிபண்டா பிரட்டக்கூடியவன், அல் குலூபண்டா கல்புடைய பன்மைதான் குலூப், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, உள்ளங்களை பிரட்டக்கூடிய இறைவனே, சப்பித் என்ன நிலைப்படுத்து, என்ன உறுதியாக்கிவை, சப்பித் கல்பி என்றா எனது உள்ளத்தை உறுதிப்படுத்திவிடு. எதில் அலா
தீனிக்க, உனது மார்க்கத்தில் எனது உள்ளத்தை தரிப்படுத்திவிடு, உறுதிப்படுத்திவிடு, நீதான் உள்ளங்களை புரட்டுபவன். இதான் இதில் கருத்து. இதை விளங்கி நாங்கள் சொல்கிற நேரம் அதுக்கு பெருமதி கூட. அப்போ கருத்தை விளங்கிக்கணுங்க. திரும்ப சொல்லுவோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. இந்த துவா நிறைய பேருக்கு பாடமாக இருக்கும். யாராவது சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். சொல்லு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேறு யாராவது? மாஷா அல்லாஹ், வளமையாக சொல்ல விலைக்கு. மாஷா அல்லாஹ். முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. வேற சொல்லுங்க. சின்ன துவா தான், ட்ரை பண்ணுங்க. இப்போ படம் வந்துடும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. அலா தீனிக்க. அங்கால பெண்கள் பதிலையும் பாடமாக்கி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. இப்போ இன்றைக்கு வந்ததுக்கு சொல்லுங்க சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போ இந்த வந்ததுக்கு இந்த துவாவையாவது நம்ம பாடமாக்கி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் சொல்லுவான். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. இன்னொரு விஷயம், இப்போ இந்த துவாவையும் சொல்கிற நேரம் எங்கிட்ட அல்லாஹ்கிட்ட நாங்கள் இஹ்லாஸான எண்ணத்தோடு செய்யணும். அதுதான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம். ஏன்னா தூய்மையான எண்ணத்தோட, இறைவா நீ தான் இந்த உள்ளங்களை புரட்டுபவன், அதனால் என்ற உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலைப்படுத்திவிடு. ஏன்னா ஒரு மனிதன் உள்ளம் எனி டைம் புரளலாம். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கடா, ஒரு மனிதன் நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே வருவான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு சான் அளவு இருக்கிற அளவுக்கு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கதிர் மாறி அவர் நரகத்துக்குரிய வேலையை செய்ய தொடங்கி கடைசியில் நரகத்துக்கு போய் சேர்கிற நிலைமையில் சேரும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல் இன்னொரு மனிதன் நரகத்துக்குரிய வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நரகத்துக்கும் அவருக்கும் இடையில் ஒரு சாண அளவு தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவரோட உள்ளம் பண்பட்டு நன்மையான விஷயங்களை செஞ்சு அவர் சுவர்க்கத்துக்கு போய் சேருவார்னு சொல்லி இது ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு செய்தியில் என்ன சொல்கிறாங்கண்டா, உங்களோட உடம்பில் ஒரு சதைப்பிண்டம் இருக்குது. இதா சொலஹத் சொலஹல் ஜஸது குல்லுஹு. அது சீர்பெற்று விட்டால் உங்களோட சரீரம் எல்லாமே சீர்பெற்று விடும். இதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லுஹு. அது சீர்கட்டு விட்டால் எல்லாமே சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப். அதான் என்னது? உள்ளம். அப்போ உள்ளம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். உள்ளத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சு கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் எங்களை இறுதி வரைக்கும் எங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதுக்கு இது வழிகோலியாக இருக்கும். இந்த துவாவை, இப்படியான துவாக்களை நாங்கள் மனநமிட்டு சொல்கிறது. அதால் இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு 10 வீதம் கூட இன்னும் சொல்லி முடியலை துவா. நிறைய பேருக்கு தெரியும், வெக்கத்துலேயும் சொல்லாமல் இருக்கலாம். சொல்லுங்கள், ஏன்னா மத்தாக்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும். நம்ம சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் விட்டு போவோம். சொல்லுங்களேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். போதுமாப்பா? ஹைர். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கேட்டதை நல்ல முறையில் அமுல்படுத்தி எங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை வெற்றியானதாக ஆக்கிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம